இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இந்த ஆட்சி 33 மாத கால ஆட்சி இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,14,00,000 குடும்பங்கள் வாழ்கின்றன. மக்களிடத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். காலை உணவு திட்டம் 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்கியிருக்கிறார். நேற்றைய தினம் கனடா நாட்டில் அந்த காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய அளவில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய நம் முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் உயர்கல்வி படிப்பது தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக, குறிப்பாக இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக மாதம் ரூபாய் 1000 வழங்குகின்ற மகத்தான திட்டத்தை தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர். 4,81,000 பேர் பயனடைகின்றனர். அதையெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம். அதையும் செயல்படுத்தி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்று ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு களத்தில் முரசொலியை வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். நாம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்து கேட்டுக்கொள்கின்றேன்.